திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பெட்டிகளுக்கு சீல் வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியது, வாக்குப்பதிவு முடிந்தது. பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்த வாக்குப்பதிவு முகவர்களிடம், அரசியல் கட்சிகளின் முகவர்கள், பூத் லெவல் ஆபீசர் நடக்கக்கூடிய பாக அதிகாரிகளிடம் கையெழுத்து பெறப்பட்டு அதன் பின்னர் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் இந்த வாக்கு எண்ணும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும். அங்கு ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பாதுகாக்கப்படும். அங்கு அந்த பலத்த பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்கியது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்தது. இப்போது வரிசையில் இருப்பவர்களுக்கு டோக்கன் அளித்து வாக்களிக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. 8 மணிக்குள் அந்த வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடையும். வாக்குப்பதிவில் இப்பொழுது திருவொற்றியூர் வாக்கு எண்ணும் மையத்தில் சீல் வைக்கும் பணிகளையும் சரிபார்க்கும் பணிகளையும் இப்போது அந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இருந்தும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தொகுதிகள் பிரிக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் இன்று இரவுக்குள் கொண்டு செல்லப்படும். அந்த சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்களித்த ஜனநாயக கடமையை ஆற்றிய வாக்காளர்களின் வாக்குகள் அங்கு சீல் வைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான பெட்டியில் வைத்து பூட்டப்படக்கூடிய காட்சிகளையும் பாக முகவர்கள், அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் சீல் வைத்து அனுப்பக்கூடிய காட்சிகள் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூர் வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதன்முறையாக 90% எட்டும் வகையில் காலையில் இருந்து விறுவிறுப்போடு நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இன்னும் சில நிமிடங்களில் பாதுகாப்புடன், பலத்த பாதுகாப்புடன் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்போடு மே 4ஆம் தேதி வரை இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும். இரவு பகலாக அங்கு 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்புடன் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். அப்போது தமிழகத்தில் புதிய ஆட்சி தொடர்வதா, ஆட்சி மாற்றமா என்ற ஜனநாயக திருவிழாவின் முடிவு மே 4ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பு பெட்டகங்களில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சியில் அந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள் தீவிரமாக கவனத்தோடு, பாதுகாப்பு உணர்வோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலிருந்து வாக்களித்த 4,77,71 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் வாக்குகளை பாதுகாத்து அந்த ஸ்ட்ராங் ரூமிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குகள் பாதுகாக்கப்பட்டு இப்போது வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனைத்தும் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. 4 முனை போட்டி நிலவும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்பதை முடிவு செய்வதற்கான வாக்குப்பதிவு தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. 17வது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கான அந்த தேர்தல் இப்போது நிறைவடைந்திருக்கிறது.